ஜனங்களே, காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, மரண படுக்கையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையை நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வழியே இல்லை என்று நினைக்கிற நிலைமையாக இருந்தாலும் சரி, கர்த்தரை துதியுங்கள். துதி என்பது பரலோகத்தை அசைப்பது. கர்த்தரை துதிப்பது என்பது கர்த்தருடைய கரங்களை செயல்பட வைப்பது, கர்த்தருடைய இருதயத்தை அசைப்பது. ஆகவே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆர்ப்பரிப்பின் துதியின் சத்தம் பரலோக ராஜ்யத்தை அசைக்க வல்லமையுள்ளது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். இதோ இந்த வேளையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, முழங்கால் படிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். ஜெயம் கர்த்தரால் வரும், விடுதலை கர்த்தரால் வரும், சுகபலன் ஆரோக்கியம் கர்த்தராலே வரும். உயிர்ப்பிப்பின் வல்லமை கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்கு இறங்கி கடந்து வரும். உங்கள் குடும்பத்தின் பாரங்கள் பிரச்சனைகளை மாற்றத்தக்கதான ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் இப்பொழுதே திறந்து தருவார். துதிக்க மறவாதிருங்கள். கர்த்தரை நோக்கி முழங்கால் படிட்டு கர்த்தரை வல்லமையை ஆர்ப்பரித்து துதியுங்கள். கர்த்தர் இப்பொழுதே உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஆமென். அல்லேலூயா.